अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निचतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां कृतिपुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम् நதிஹி. இந்த நமஸ்காரம் இந்த நமஸ்காரம் சிவனுக்காக என்று எழுதப்பட்டது. இப்படி ஒரு 100 ஸ்லோகங்கள் சிவானந்த லகரி அப்படின்னு ஆச்சாரியால் லகரி கிரந்தங்கள்னு 2 எழுதினார். சிவானந்த லகரி, சௌந்தர்ய லகரி அப்படின்னு. சௌந்தர்ய லகரிய பார்த்தோம். இப்ப சிவானந்த லகரிய பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி அம்பாளை பற்றியதாக எழுதினாரோ அதே மாதிரி இங்க சிவபக்தியை புரஸ்தரமாக வைத்து சிவபக்திக்காகத்தான் முக்தியினுடைய சாதனம் சிவபக்தி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம அதுல இடைச்செருகளா புரிஞ்சுக்கணும். சித்த சித்தி துவாரா அப்படின்னு புரிந்து கொண்டு மோட்சத்துக்கு சாதனமாக இந்த சிவபக்தி இருக்கு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 91வது ஸ்லோகம். ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதா அசீத் வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா த்வத்பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் த்வத்பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே. ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதாசீத் வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா த்வத்பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் த்வத்பாதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே. எல்லா மனுஷர்களும் சுகத்திற்காகத்தான் ஆசைப்படுகிறார். சுக பிராப்தி, யாருக்கும் துக்கம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இது இயல்பு. சுகப்பிராப்தி, துக்க நிவர்த்தி, இதற்காகத்தான் மனிதர்கள் எல்லா பிரயத்தனமும் பண்ணி கொண்டிருக்கிறோம். செயல்கள் எல்லாம் அதை குறித்தே இருக்கு. இப்படி நாம செய்யக்கூடிய பலன் காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பலனை எதிர்பார்த்து தான் நாம எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த பலனானது இல்லையா, எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு பலனானது வந்துத்தான் ஆக வேண்டும். பலன் இல்லாம ஒரு காரியத்தை யாரும் செய்வதில்லை இல்லையா. அது சாஸ்திரத்தை சொல்லும் போது பிரயோஜனம் அனுதிஷ்ய அப்படின்னு சொல்லி பிரயோஜனத்தை உத்தேசிக்காம எந்த காரியமும் மனுஷன் பிரவர்த்திப்பதில்லை அப்படின்னு சொல்றது. அப்ப சின்ன பசங்க தண்ணிய தட்டுறதுங்க, அது என்ன பலனை எதிர்பார்த்தானா? ஆமா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை எதிர்பார்த்து தட்டுறது. பிரயோஜனம் அனுதிஷ்ய எந்த காரியமும் யாரும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றது வழக்கம். சரி, இப்படி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 வித புருஷார்த்தங்கள் இருக்கு. மனிதன் இதை அர்த்திக்கிறார்கள். எதற்காக அர்த்திக்கிறார்கள்? அவர்களுக்கு அர்த்தம் வேணும், பொருள் வேணும், நல்ல தர்மமான ஆசைகள் வேணும், காமம் வேணும். இல்ல, இதெல்லாம் எப்படி வரணும்? தர்மமாக இருக்கணும். தர்மம், அர்த்தம், காமம் இல்லையா. அந்த தர்மத்தோட இருக்கக்கூடிய பொருள் வேணும், தர்மத்தோட இருக்கக்கூடிய அந்த ஆசைதான் வேணும். கண்ட ஆசையெல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது இப்படின்னு ஒரு ஆசை. இதற்கு பிறகு 4வது புருஷார்த்தமாக மோட்ச புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது கடைசியாக நல்ல மெச்சூரிட்டி வரும் பொழுது அது வேணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். இப்படி தர்மானுஷ்டானத்தை முக்கியமாக கருதுகிறார்கள். அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் முக்கியமா மனுஷன் எதிர்பார்க்கறது தர்மத்தோட வாழறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்படி வரக்கூடிய அந்த அர்த்தம் அதுதான் நிலைக்கும்
இப்படி வரக்கூடிய ஆசைகள் தான் நிறைவேறும். நம்ம கண்டதெல்லாம் ஆசைப்பட்டோம்னா அதுக்கு உண்டான பலன்கள் விபரீதமாக இருக்கும். அந்த விபரீதமான பலனை நாம அனுபவிக்க வேண்டிய காலம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல எல்லாரும் தர்மமாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த தர்மமாக வாழ வைத்தான்னாக்க 2 விதமான பலன் இருக்கு. நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னாக்க, தக்காமனையாக பண்ணோமே ஆனால் இல்லையா, தர்ம வழியில இருந்து இறை வழிபாட்டோட நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதனால வரக்கூடிய பலன்கள் இருக்கு இல்லையா. அந்த பலன் நமக்கு வாழ்க்கையில் உயர்வை தருகிறது, பணத்தை தருகிறது, எல்லா விதமான கம்ஃபர்ட்டையும் தருகிறது. இது ஒரு பக்கம் இல்லையா. இது மனிதர். இந்த ஸ்பிரிச்சுவலா ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொருள்னாலையும் இந்த ஆசையினாலையும் அடையக்கூடியது என்பது எதுவுமே இல்லை. நமக்கு இப்ப தேவையானது என்ன அப்படின்னாக்க ஞானம் தான் வேணும். திரும்பவும் இந்த சம்சாரத்துல மாட்டக்கூடாததான ஒரு நிலைமையானது நமக்கு ஏற்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்படி வருவர்கள் எதை பண்ணறாங்க அப்படின்னா, அந்தக்கரணமானது சுத்தி ஆகணும். எந்த ஒரு மனசானது, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த அந்தக்கரணம் அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்துலதான் இருக்கு. அந்த அந்தக்கரணம், அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்தக்கரணமானது சுத்தமாக ஆக வேண்டும். சுத்தமாக ஆக வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு துணியில சின்னதா அழுக்குப்பட்டுருச்சுன்னா சோப்பு போட்டா துவைச்சாலே அது போயிடுறது அந்த அழுக்கு. சில சமயத்துல என்ன ஆகுது, இங்கு மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் அதிகமா நம்ம எலுமிச்சம்பழம் பிடிச்சி இப்படி எல்லாம் பண்ணி அப்படி பண்ண வேண்டியிருக்கு. அதை விட தாறு மாதிரி ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம எடுத்துன்னு போய் லாண்டரிக்கு தான் போட்டு ஆகணும். ஒரு பொருளை சுத்தப்படுத்த வேண்டுமானால் எவ்வளவோ வழிகள் இருக்கு. அதே மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவாவாளுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாப கிருத்தத்தினால வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கையில அந்தக்கரண சுத்தியானது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையாக இருக்கு. சில பேருக்கு பிச்சாவே வந்துடுறது, சில பேருக்கு அவளுடைய பிராரப்த வசத்தினால கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனா எப்படி இருந்தாலும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணானே ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அவனுடைய சித்தமானது சுத்தி ஆகிறது அப்படின்னு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள், ரிஷிகள், சாஸ்திரங்கள்லாம் சொல்லி, குருமார்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. இப்படி அதனால அவர்கள் என்ன பண்ணாங்க, சாஸ்திரமானது என்ன, பல வகையான கர்மாக்களை விதிச்சிருக்கு. பலவிதமான கர்மாக்கள் எதுக்காகன்னா பலவிதமான அதிகாரிகளை உத்தேசித்து பலவிதமான கர்மாக்களை எல்லாம் விதிச்சிருக்கு. அந்தந்த கர்மாவை அவரவர்கள் பண்ணும் பொழுது அதற்கு உண்டான பலனை அவரவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. சரி, இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மெச்சூரிட்டி வரும்பொழுது என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா, பணத்தினால இது வரதா அப்படின்னு பார்த்தா வித்தத்தினால வரக்கூடிய ஆனந்தமானது டெம்பரரியாக இருக்கிறது இல்லையா. அது எப்பொழுதுமே சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. சில சமயத்துல கொடுக்கறது, சில சமயத்துல துக்கத்தையும் கொடுக்கறது. இப்போ ஒரு கோடி ரூபாய் நமக்கு வந்துருச்சே ஆனால் ஒரு சந்தோஷம் எதிரே பார்க்கல. நம்ம யாரோ முன்னோர்கள் எழுதி வச்சு போனதுல அப்படி திடீர்னு ஒரு நாள் நமக்கு பணம் வருது அப்படின்னு ஒரு சந்தோஷப்படலாம். அப்படி பண்ணிட்டே இருக்கும்பொழுது நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் 2 கோடி அடிச்சுட்டாங்க, நமக்கு 1 கோடி தான்றது நமக்கு தெரியும் பொழுது இப்ப என்ன ஆச்சு, நியாயமா 1 கோடிக்கு சந்தோஷப்பட வேண்டிய ஆளு இப்ப என்ன அதே 1 கோடி எனக்கு துக்கத்தையும் கொடுக்குற மாதிரி ஆகுது. அதனால இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு பொருள்னால வரக்கூடிய ஆனந்தமானது, பணத்தினால வரக்கூடிய ஆனந்தமும் இது எல்லாமே எப்பொழுதுமே சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா. அப்படின்னாக்க நமக்கு எப்படி இதான் அப்போ நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னாக்க, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிரவதிகமான ஒரு ஆனந்தத்தை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியது அப்படின்றது வருமா அப்படின்றத யோசிச்சு பார்த்தா நம்மளுடைய பாடி மைண்ட் இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்னுடைய மனசுக்கு இவ்வளவுதான் நாலேஜ் ஆனது இருக்கும். எல்லாவற்றையும் எப்படி நாம அறிந்து கொள்ள முடியும்? என்னுடைய சரீரமானது மிஞ்சி போச்சுன்னா 7 அடி 8 அடி லாங் ஜம்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான் பண்ண முடியும். கையை நீட்டினா மிஞ்சி போச்சுன்னா 4 அடி இருக்கும், அவ்வளவுதானே, அதுக்கு மேல. ஆனா இதனால நமக்கு வரக்கூடிய ஆனந்தம் எவ்வளவு இருக்கும்? என்னுடைய மனசுக்கு, என்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தம் தானே நான் எதிர்பார்க்க முடியும்.
ஆனா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னாக்க தங்கு தடை இல்லாத ஒரு நிரவதிக்கமான ஒரு சுகமானது எனக்கு வரணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்றது எப்படி இந்த சுகமானது வரும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றது? அப்பா உன்னுடைய சொரூபமானது சத்தியம் இல்லையா, சத்து சித்து அனந்தம் இல்லையா அப்படின்னு சொல்றது. உன்னுடைய சொரூபமானது சத்தியமாக இருக்கிறது இல்லையா, எவர் எஃபல்ஜென்ட்டாக அது நாலேஜாக சித்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல அனந்தமாக இருக்கிறது. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக இருக்கிறது பிரம்மா. இந்த பிரம்மானந்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பிரம்மானந்தமானது இந்த விஷயத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இல்லப்பா. அந்த ஆனந்தமானது நிரவதிகமான தங்கு தடை இல்லாததான ஒரு ஆனந்தம், பேரானந்தம். இந்த பேரானந்தத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இல்ல. இதைத்தான் அவர்கள் எல்லாம் இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வயிற்று வலி வந்ததுன்னா அப்படியே துடிப்பாராம். எல்லாரும் அவங்க சிஷ்யங்கள்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, இப்படி துடிக்கிறாரு இவருன்னு. அப்புறம் அடுத்த நொடியில அவர் என்ன பண்ணாரா, அவர் பாட்டுக்கு சந்தோஷமா எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருப்பாராம். அப்ப எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டாங்களா, என்ன எப்படின்னு. அது பாட்டுக்கு அது ஒரு திடீர்னு நான் என்னுடைய நிலையில இருந்து நழுவினாக்கா அந்த வலி ஒண்ணு தெரியும் எனக்கு. சரி, அதையும் அனுபவிச்சாதானே, பிராரப்தத்தை அனுபவிக்காம எப்படி போகும்னு அதை அனுபவிப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனசை இப்போ நம்ம பிரம்மத்தோட இருக்க வேண்டிய நிலையிலிருந்து நழுவினதுனால தானே அப்படின்னு நினைச்சு அந்த நிலையில இருப்பாராம். அப்ப சந்தோஷமாக எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பார் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேட் ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரியுது நமக்கு, பெரியவர்கள்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையா. அந்த ஸ்டேட்ல எப்படி இருக்கு அப்படின்னாக்க எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை இருக்கு. இந்த ஆனந்தத்துக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னா நம்ம கையிலேயே ஒரு ப்ரூஃப் இருக்கு. எல்லாரும் ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா. காத்தால எழுந்த உடனே, அதுவும் சிறுவர்களா இருந்தா அவளுக்கு அந்த அலாரம் அடிச்ச உடனே எழுந்துக்க முடியாது. அது ஒரு தலையில ஒரு தட்டு தட்டிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் அதுக்கேற்ற மாதிரி இந்த மொபைல் ஸ்னூஸ் வேற போட்டுருக்கான் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூடுதல் ஆனந்தத்தை கொடுக்கலான்னு. இந்த ஆனந்தம் எல்லாருக்கும் வந்தது. அந்த ஆனந்தம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு விசாரம் பண்றதுக்காக நமக்கு இந்த ஆனந்தத்தை பகவான் காமிச்சு கொடுத்துருக்காரு. இந்த ஆனந்தம் எப்படி வந்தது? எல்லாரும் யாரை கேட்டாலும் ஒரு முகமாக எல்லாரும் பதில் சொல்றாங்க, ஆனந்தமா தூங்கினேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. டயர்டா இருந்தது சார், ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், நன்னா தூங்கினேன், சந்தோஷமா தூங்கினேன் அப்படின்றாங்க. அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியே சந்தோஷமான தூங்கினேன்னு சொல்ல முடியும்? நீங்க தூங்கின தூக்கத்துல வந்த ஆனந்தமும், நான் தூங்கிய வந்த ஆனந்தமும், ராஜா தூக்குற ஆனந்தமும், ரிக்ஷாகாரம் தூங்கின ஆனந்தம் எல்லாம் வேற வேறையா அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஒரே ஆனந்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆனந்தமானது விஷயத்திலிருந்து வரவில்லை, அது வேற ஏதோ ஒரு சொரூபத்திலிருந்து வந்ததான ஒரு ஆனந்தமா தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு அனுமானத்தினால் நமக்கு தெரியுது. நமக்கு வந்து சுகமகம் அப்ஸ்வாப்தம் நக்கிஞ்சிதவே திசம் அப்படின்னு வேற சொல்றது. ஒன்னும் தெரியாம அடிச்சு போட்ட கட்ட மாதிரி சந்தோஷமாக தூங்கினோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தூக்கமானது எப்படி இருக்கு? அந்த சந்தோஷமானது அப்படின்னாக்க அவனுக்கு நல்லா 11 மணி வரைக்கும் இல்லையா ஒரே கவலைகள், ஆபீஸ் கவலைகள்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா படுத்தா கை கண்ணுக்கு அதெல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மனசு இல்லையா அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அது என்னத்தையோ கனவெல்லாம் காண்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதுவும் டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிட்ட உடனே தூங்கிடுச்சு. தூங்கின பிறகு இல்லையா அப்ப என்ன தெரிஞ்சது? இந்த மனசு அதுவும் சரீரம் போன பிறகு மனசு மட்டும் இருக்கும் பொழுதும் அந்த கவலைகள் இருந்தது, சுகம் இருந்தது, கனவு ரூபத்துல இருந்தது. அந்த மனசும் போன பிறகு அந்த கரணமும் தூங்கிட்ட பிறகு பகிக்கரணங்களும் தூங்கிடுத்து, அந்த கரணமும் தூங்கிடுத்து. அப்போ உண்மையான ஒரு ஆனந்தமானது அவனுக்கு ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு அனுமானத்தை நாம டெய்லி பண்ணறா மாதிரி நமக்கு ஒரு பகவான் இப்படி ஒரு சிருஷ்டி நமக்கு பண்ணியிருக்காரு. ஆகையினால இந்த சுஷுப்தியில வரக்கூடிய ஆனந்தம் பிரம்மானந்தம் சொல்ல முடியாது, அதுல அறியாமை இருக்கிறதுனால. இந்த ஆனந்தம் வந்து முழிச்சுட்டே இருக்கும் போது யாருக்கு இருக்கோ, ஞானிகளுக்கு இருக்கோ, ராமகிருஷ்ண பரமஹம்சாரிகளுக்கு எல்லாம் இருந்ததான ஆனந்தம் இருக்க, இதுதான் அந்த பேரானந்தம் எனக்கூடியது விஷயம். இந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எது அப்படின்னாக்க இதுக்கு பேர் லிபரேஷன் அப்படின்னு சொல்றோம், முக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த முக்தி என்றால் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் என்ன அர்த்தம்? என்னுடைய சரீர பிரஜையும்
அந்த கரண பிரஜையும் போன பிறகுதான் வரும். சரீரமும் அந்த கரண பிரஜையும் எத்தனை கர்மா செய்தாலும் அதுக்கு உண்டான பலனை அது அனுபவிக்கத்தான் செய்யும். ஆகையினால என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இப்போ, இதெல்லாம் கர்மாவுனால அடையக்கூடியதாக இல்லை. கர்மாவனால என்னுடைய லிமிட்டட் மைண்டு, என்னுடைய லிமிட்டட் சரீரத்தை வைத்துக் கொண்டு அன்லிமிட்டடான ஒரு ஆனந்தத்தை என்னால நிச்சயமா அனுபவிக்கவே முடியாதுன்னு தீர்மானமா தெரிகின்றதுனால நம்ம இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தம் எப்படி வரும் அப்படின்னா ஞானத்தினாலதான் வரக்கூடியதாக அந்த ஆனந்தம் இருக்கு. அந்த ஆனந்தத்தின் மூலமாக தான் ஞானமானது அடையப்படும். ஞானம்னா என்ன அப்படின்னாக்க ஆத்ம ஜானம் அல்லது பிரம்ம ஜானம் அப்படின்னு சொல்றோம். தத்துவமசி போன்ற வாக்கியங்கள்னால நமக்கு நம்மளுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், விஞ்ஞானம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நமக்கு தெரியணுமே, ஆனால் அப்ப ஏன் தெரியாம இப்ப இருக்கு அப்படின்னாக்க அந்த கரண சுத்தியானது முழுமையாக ஏற்படவில்லை. அதனால அந்த தத்துவமசி என்ற உபதேசமானது கேட்ட பொழுதிலும் என்னுடைய விபரீத பாவனையினாலையும் பூர்வ ஜென்ம வாசனைகள்னாலையும் அதெல்லாம் கயமாகாத காரணத்தினால அந்த ஒரு முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கு. அந்த ஆனந்தமானது அப்பப்போ தூக்கத்துல வெளிப்படுறது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ண உடனே அப்பாட நிறைய போய் அலைஞ்சி ஜாதகத்தை எடுத்துட்டு பொண்ணுக்காக அலைஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் செட்டில் ஆச்சு. செட்டில் ஆனவுடனே கல்யாணத்துக்கும் அங்கங்க கடனை உடனே வாங்கி உட்காண்டார். அப்படி வந்து ஈஸ்டர்ல உட்கார்ந்த உடனே அப்பாடான்னு ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட தெரிஞ்சுது. இந்த சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுனால தானே அப்படின்ற அர்த்தத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பஞ்சதசிக்காரர் என்ன சொன்னார் நமக்கு என்ன, இல்ல அந்த சமயத்துல அவருக்கு டென்ஷன் இருந்தது இல்லையா, இவ்வளவு நாள் அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்தக்கூடிய டென்ஷன் இப்ப போச்சு. அந்த டென்ஷன் வந்து போன உடனே அப்பாடான்னு இவ்வளவு நாள் ஒரே கவலையில இருந்த மனுஷன் பண்றாரு. அப்ப என்ன ஆறுது அப்படின்னா அவர் ஒரு நிமிஷம் தன்னுடைய சொரூபத்தோட போய் சேர்ந்துட்டு வெளியில வந்தார். அந்த சொரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், ஏன்னா அவர் பை நேச்சர் ஈஸா சச்சிதானந்த ஸ்வரூபம் அவருடைய நேச்சர், அந்த நேச்சர் ஆனது அப்ப வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இதான இது எப்போவாவது ஒரு சமயத்துல விஷயத்தின் மூலமாக வருது. அதே படிப்பின் மூலமாக ஞானத்தின் மூலமாக வரக்கூடியது இன்னும் கொஞ்சம் பர்மனண்டாக இருக்கக்கூடியது இல்லையா. இப்படி பர்மனண்டாக இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு பேர் தான் முக்தி நிலை அப்படின்னு சொல்றோம். இதுதான் அவர் என்ன சொன்னா முக்தேகே பாஜனம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துன்னு போய், சரி இது வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அறியாமை தான் இதுக்கெல்லாம் காரணம். நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்லாம் சம்சாரங்கள்லாம் வந்து சேர்ந்தது, புண்ணிய பாபத்துல ஈடுபடணுன்ற என் புத்தி ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஆத்மாவோட என்னை ஐக்கியப்படுத்தவே இல்லை. என்கிட்ட ரெண்டு ஐ இருக்கு. ஒண்ணு சச்சிதானந்த ஸ்வரூபமான ஒரு ஐ இருக்கு. இன்னொன்னு ஐ என்னன்னா அந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நான் இன்னார், நான் ராமசாமி, நான் ராஜகோபால் அப்படின்ற ஒரு எண்ணமானது இருக்கு. இந்த எண்ணத்தோட நான் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, எனக்கு சாஸ்திரமானது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தகான்னு சொல்லி கொடுத்துருக்கு. உனக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் காரண சரீரத்துக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நீ இந்த மூலத்தை விட வேறானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும் பொழுது நான் அப்படின்னாக்கா அந்த ஐயோட தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த ஐ எங்கிட்டயே இருக்கக்கூடிய அந்த ஐய நினைக்காம இந்த ரிஃப்ளெக்டடா இருக்கக்கூடிய இந்த ஐயோட நான் வைக்கிறதுனால இந்த சம்சாரம் வந்தது. இந்த ஐயில ஏன் என் புத்தி போறது அப்படின்னு தெரியல சார் அப்படின்ப்பா. ஏன் தெரியல, அறியாமை தான் காரணம். இந்த அறியாமை வந்துடுச்சுன்னா என்ன ஆகுது, இந்த சரீரத்திலேயே பாடியிலேயே நான் எனக்கூடியதை சொல்ல முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும் பொழுது எனக்கு இந்த அகம் அபிமானமானது இந்த சரீரத்துக்கும் மனசுக்கும் புத்திக்கும் வந்துடுச்சு. இதனால என்ன ஆச்சு, இந்த அகம் அபிமானத்தினால எனக்கு நிறைவானது ஏற்படவில்லை. அகம் பூர்ணகா அப்படின்ற ஒரு எண்ணமானது யாருக்கும் இல்லை. சாஸ்திரம் கேட்கும் பொழுது, வேதாந்தம் கேட்கும் பொழுது அது புரியுது இல்லையா. அவர் சொல்லி ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்சது உச்சத்தே அப்படின்னு சொல்லிப்பா எடுத்து பாருப்பா, இது அதுல இருக்கக்கூடிய நுரையோ, இதுல இருக்கக்கூடிய குமிழோ, இதுல இருக்கக்கூடிய அலைகளோ இதெல்லாம் உண்மை இல்லப்பா, அதுல இருக்கக்கூடிய தண்ணி ஒண்ணுதான் உண்மையானது, எல்லாம் தான் தண்ணி, அத வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொரூபமும் அப்படிதான்
டர்புலன்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறோமே தவிர உண்மையிலேயே உன்னுடைய சொரூபம் பூர்ணஸ்வரூபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸா இருக்கக்கூடிய நான் அதோட ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது எனக்கு உலகத்துல சப்போர்ட் தேவைப்படுறது இல்லையா. அகம் அபிமானமே தப்பு. இதனால மம அபிமானம் வந்து மம அபிமானம் ஏன் வந்தது அப்படின்னா எனக்கு நான் பூர்ணமாக இல்லை, செக்யூர்டா இல்லை அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். அதனால ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா தான் எனக்கு செக்யூரிட்டி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆச்சுன்னா அது போதுமான இது ஒரு செக்யூர்டு லைஃப் இல்லை சார், ஒரு குழந்தை வேண்டாமா அப்படின்னு பாருங்க. இந்த சரீரத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆளுக தவறான ஒரு அறியாமையினால இந்த பாடியை நானுன்னு நினைச்சு இந்த பாடிக்கு வெளியில இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய ஊரு, என்னுடைய ஸ்கூலு, என்னுடைய காலேஜ், என்னுடைய கிராமம் இப்படின்னு மேல 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 இந்த அறியாமை குட்டி போட்டு இவனை அப்படியே போட்டு ஒரு அமைச்சிடுச்சு. இதெல்லாம் எங்க வந்தது அப்படின்னாக்க இந்த அஜ்ஞானமானது எப்படி போறது அப்படின்னாக்க இந்த ராகத்வேஷத்தினால இப்ப என்ன ஆச்சு, அதுக்கேத்த மாதிரி கர்மாக்களை பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. உடம்புல நானுன்னு இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு என் ஒய்ஃப்னு இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சு, என் ஒய்ஃபுனுடைய மாமா கல்யாணத்துக்கு மாமா பையல கல்யாணத்துக்கு நான் போனோம். இது எப்படி வந்தது பாருங்க, பிராரப்தமானது இல்லையா. அவர் பிள்ளைக்கு ஒரு சம்பந்தம் இருக்காரு, அவருடைய கல்யாணத்துக்கு நான் போக வேண்டியிருக்கு. அவர் போய் டெத்து வந்துருச்சுன்னாக்க கல்யாணத்துக்கு போகலன்னா கூட இதெல்லாம் வேற ஒரு லாஜிக்கு, நீங்க அங்க போகணும் இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்மளுடைய அறியாமையானது குட்டி போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கர்மாவை செய்து கொண்டே இருக்கணும். எந்த கர்மா செய்தாலும் அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிட்டே இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது வேற யார் சொல்லி தருவா, சாஸ்திரம் தான் சொல்லி தரும். சாஸ்திரமானது சொல்ற இந்த எல்லாம் காரணம் இக்னரன்ஸ் தான்பா, அஜ்ஞானம் தான் காரணம் அப்படின்னார். அந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னாக்க எந்த வழியும் இல்லை. அஜ்ஞானமானது மேலும் மேலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ண அது என்ன ஆகுது, இன்னும் வளர்ந்துட்டே போகுது. அது மேல ஆசை வருது, அந்த கோயில் கட்டலாமா, இந்த கோயில் கட்டலாமா, அந்த மந்திரத்தை படிக்கலாமா, இந்த மந்திரத்தை படிக்கலாமா, அந்த கல்யாணத்துக்கு போலாமா, இந்த கல்யாணத்துக்கு போலாமா, இப்படியே போய் இந்த அஜ்ஞானமானது இல்லையா மல்டிப்ளை பண்ணிட்டே போறதே தவிர அது ஒரு நாளும் அடங்க மாட்டேங்குது. எப்படி அப்படின்னா ஒரு குகை இருக்கு, அந்த குகையில முழுக்க இருட்டு இருக்கு. அவன் உள்ள போய் என்னதான் தொடப்பத்தை எடுத்து பெருக்கி இல்ல ஹோஸ் பைப்பை வச்சு அடிச்சா அந்த குகையில இருக்கக்கூடிய அந்த அழுக்க போகுமா, ஒரு தீக்குச்சி வேணும் இல்லையா. அது இருந்ததே ஆனால் அந்த அஜ்ஞானமானது அந்த தீக்குச்சியை பார்த்து எப்பாவது கேட்டிருக்கா, இவ்வளோ நாள் நான் 1500 வருஷமா இந்த குகையில யாரும் வந்ததில்லை, இருட்டா இருந்தேன், நீர் என்னையா ஒரே ஒரு குச்சியில அப்படி இழுத்து அந்த மேட்சிக்க அப்படி குளிச்சுனீங்க, இந்த அத்தனை இருட்டும் போயிட்டு எப்படி போச்சுன்னு. அதே மாதிரிதான் நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானம். இவ்வளவு தூரம் கதை எதுக்கு வந்ததுன்னா இந்த அஜ்ஞானமானது எங்க இருக்கு அப்படின்னாக்க ஹிருதயத்துல இருக்கு. அது எப்படிதான் தெரியும் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த அவித்யானது ஆத்யா அவித்யா அப்படின்னாரு. இந்த ஆத்யா அப்படின்னாக்க முதல்ல வந்தது, ஆதி முதல்ல இருக்கக்கூடியது என்னது அப்படின்னாக்க அவித்யா. இது எப்போ வந்தது தெரியாது, அனாதி காலமாக இல்லையா, அனாதி கால ஆபன்னமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அவித்யா. போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, இப்படி ஜென்மமா நாம சேர்த்து வச்ச அந்த அஜ்ஞானம் தான் இந்த பாடியை நான் என்று நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்திதியை உண்டு பண்ணிருச்சு நமக்கு. இப்படி இந்த அவித்யானது எப்போ உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு அப்படின்னாக்க யாருக்கும் தெரியல. அதனால இது ஆச்சாரியால் என்ன சொன்னா ஆத்யா அவித்யா. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியுது, அது எங்க இருக்கு, ஹிருத்கதா. அது எங்க இருக்கு, நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கு. அது என்ன சார் ஹிருதயத்துல இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லையா, இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, பிரெயின் அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பிரெயினுக்கு அந்த பிரெயின்ன்றது வரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் தான். இது எங்க சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஹிருதயத்துல. எப்படி தெரியும்னா ஆச்சாரியார் சொல்றார் ஹிருத்கதா அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்கு, தலையில இல்ல. தலையில என்ன இருக்கு அப்படின்னாக்க இந்த நாடி புஞ்சங்கள்லாம் இருக்கு. அது இந்த கோஆர்டினேஷன் வேலையை செய்யறது. அந்த கோஆர்டினேஷன் இப்போ நமக்கு மனசுல தாகம் இருக்கிறது, தாகம் எடுத்த உடனே இந்த பூர்வ ஜென்ம வாசனையினால அது என்ன ஒரு மைண்டுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கறது, அந்த பிரெயின் ஆனது கோஆர்டினேட் பண்ணி
எழுந்துரு, அங்க இருக்கு பார், அங்க தண்ணி பானை இருக்கு பார் அப்படின்னு காமிக்கிறது. அடுத்தது அது காலுக்கு மெசேஜ் கொடுக்கறது, நடந்து போனேன்னாக்கா அதை பிடிக்கலாம். அப்புறம் அங்க டம்ளர் இருக்கா அப்படின்னு உங்களை அறியாமையே நீங்க பாக்குறீங்க. வந்தோடனே அந்த டம்ளரை எடுக்கிறோம், அதை குடிக்கிறோம், திருப்பி வந்துடுறோம். இப்படி இந்த வேலையை செய்யறது தான் தலையானது செய்யற இந்த நாடி புஞ்சங்கள் செய்யற வேலையை தவிர அறியாமை எங்க இருக்கு அப்படின்னாக்க எல்லாம் ஹிருதயத்துலதான் இருக்கு. அந்த கரண சுத்தி எங்க இருக்கு? ஹிருதயத்துலதான் இருக்கு இல்லையா? இந்த ராத்திரி இந்த சுகத்தை அனுபவிக்கும் போது சுஷும்னா நாடி எங்க இருந்தது? ஹிருதயத்துலதான் லயமா இருந்தது. அது இங்க வரும்போது கனவெல்லாம் கண்ணா, இங்க கண்ணுல வரும்போது வேக்கராக இருந்தா அப்படின்லாம் நமக்கு சொல்லி தருது. இந்த கோஆர்டினேஷனை வேலை பண்றதுதான் இந்த சிரத்துல இருக்கக்கூடிய அந்த நாடி புஞ்சம்னு சொல்லக்கூடிய அந்த பிரெயின் ஆனது இருக்கே தவிர நம்மளுடைய இதுல எல்லாம் எங்க இருக்கு? அதே மாதிரி ஹார்ட் எங்க இருக்குன்னா லெப்ட்ல காமிப்பான். நம்ம சாஸ்திரத்துல மத்தியாத்மனி திஷ்டதி தான் நமக்கு. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியாத்மனி திஷ்டதா, நடுவுல தான் இருக்கு. அங்க நடுவுல ஒண்ணுமே இல்லையா, அங்க தகராகாசம் இருக்கு, உனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா டாக்டர்களுக்கே தெரியாது. டாக்டருக்கு தெரியறதுக்கான சான்ஸே கிடையாது. இந்த கல்ச்சுரல் பிராட்டப்ல அவன் புக்கு எழுதினாலும் அவனுக்கு தெரியும். அவன் வேற கல்ச்சுரல்ல போட்டு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த கிளாண்டோட இருக்கிற வாளுக்கு மருந்து கொடுத்தா அந்த டெஸ்டிங்க பண்ணி அந்த மாத்திரையை தான் நமக்கு கொடுக்கலாம். இதனாலதான் தகவல் வருது இல்லையா? நம்மளுடைய கனவுல வரல, ஆனா அவனுக்கு தெரியாதுன்னா அப்படி சொல்லிட்டு இருக்கான். அது என்ன ஆச்சு? இந்த காலப்போக்கில் எத்தனையோ அஜ்ஞானங்கள்ல இது ஒரு அறியாமை, அதுதான் ரைட்டு அப்படின்னு நம்ம போக வேண்டிய நெசசிட்டி. அது நம்மள ஆர்ஜி வேற பண்ணுவோம். கையில அடிபட்டுச்சுன்னா அவனுக்கு சர்ஜரி உடனே அவன் தானே பண்ணுவான். உங்களுடைய ஆயுர்வேதத்தை பண்ணாக்கா 4 மாசம் ஆகும், பரவாயில்லையா சஃபர் பண்றதுக்குன்னு கேட்டா நமக்கு பதில் இல்லை. அதனால இந்த அஜ்ஞானம் இருக்க இது இப்படியே ஓடிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஜ்ஞானம் எங்க இருக்கு அப்படின்னா திருக்கதா அப்படின்னா. இது எப்போ நிர்கதா சீத். இப்ப எப்படி இது போகும் இல்லையா? அந்த பாத்திரத்தை நல்லா புளிய வச்சு மண்ணை வச்சு தேய்ச்சி 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 அந்த கரணமானது அந்த ஞானத்தினால அப்படி சுத்தி ஆகணும். இப்படி அந்த கரண சுத்தி வந்துருத்தே ஆனால் அந்த ஞானமானது தத்துவமசின்ற உபதேசமானது இவனுக்கு நன்றாக குறிக்க ஆரம்பிக்கிறது. அது இப்போதைக்கு குறிக்காததுக்கு காரணம் என்ன? நம்ம கிட்ட சமமோ தமமோ திதிச்சாவோ உபரதியோ சமாதானமோ ஸ்ரத்தையோ இல்லை இல்லையா? அது வர 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 என்ன ஆச்சு? அதிகாரித்துவ சம்பாதனத்தினால அது என்ன ஆச்சு? நல்லா தேய்க்க 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 எப்படி அந்த பாத்திரம் மொழியாக ஆகிறதோ இல்லையா? அதே மாதிரி இத ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானமானது அந்த ஞானத்தினால போறது. சிவஞான பிரதாயினி அப்படின்னு நம்பார். இந்த சிவஞானத்தின் மூலமாக இந்த ஹிருத்கதா ஆத்யா அவித்யாவானது நிர்கதா தீத், அது இவனை விட்டு போகிறது, இவனை விட்டு விலகுகிறது. அஜ்ஞானம் போய்விட்டது. அது எப்படி இருக்குன்னா வித்யா திருத்யா திருத்கதா. இந்த அதே ஹிருதயத்துலதான் இப்ப என்ன ஆச்சு? அறியாமை இருந்தது. அதே அறியாமை திருத்தியம்னா 2 அர்த்தம். திருத்தியம்னா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான அந்த ஞானம் இருக்கிறது. அந்த பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதான அந்த ஞானமும் எங்க இருக்கு? இந்த தகராகாசத்துலதான் இருக்கு. மத்தியாத்மனி அங்குஷ்ட மாத்திர புரிசேர திஷ்டத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஹிருத்தியமாக இருக்கக்கூடிய அந்த வித்யானது ஹிருதயத்துல இருந்து திருத்கதா, அதுவும் இதே விஞ்ஞானமய கோஷத்துலதான் இருக்கு. உங்களுக்கு அறியாமை எங்க வந்தது? இந்த மனோமய கோஷத்திலையும் விஞ்ஞானமய கோஷத்திலையும். வேதாந்தத்தை எங்க படிக்கிறோம்? இதே விஞ்ஞானமய கோஷத்திலையும் இல்லையா? அதுதான் தெய்வீ சேஷா குணமயி மமமாயா துரத்தி. அந்த மாயிலேயே தான் போயிட்டுதான் அந்த மாயிலிருந்து தான் வெளியில போய் ஆகணும் நம்ம. ஆகையினால இந்த ஹிருதயத்துலதான் அந்த வித்யானது ஏற்படுகிறது. அந்த ஹிருதயத்துலதான் அந்த அறியாமையும் நீக்கப்படுகிறது. எந்த அறியாமை ஹிருதயத்துல இருக்கிறதோ அது இந்த வித்யினால, ஹிருத்தியமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்த வித்யினால திருத்கதா அது வெளில போகிறது. அது எப்படி போகிறது அப்படின்னா தொத் பிரசாதாத் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அஜ்ஞானம் வந்ததுக்கு காரணம், பந்தத்துக்கும் காரணம் பகவான் தான். இது மோட்சத்துக்கு காரணமும் ஈஸ்வர அனுகிரகம் தான் காரணம். ஈஸ்வர அபரிஜானத்தினால வந்தது அறியாமை, ஈஸ்வர பரிஜானத்தினால வரக்கூடியது முக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஈஸ்வர பிரசாதத்தினாலதான் ஒரு மனிதருக்கு அத்வைத்தம் கோடி ஜென்மசு அப்படின்னா, கோடி ஜென்மால போய் எல்லா பிலாசபியும் பார்த்து 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 வந்தவனுக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தினால இந்த வேதாந்த புஸ்தகமானது இந்த ஜென்மால நம்ம கைக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல குரு வந்து அதன் மூலமாக நமக்கு இந்த அத்வைத்தம் அப்படின்ற ஒரு பிலாசபியை புரிந்து கொள்ளக்கூடியதான சான்ஸ்.
உலகத்துல எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் இதை பத்தி தெரியாமையே இருக்கார்கள். தெரியக்கூடிய சான்ஸ் இருக்கிறவர்களுக்கும் 90 வயசு வாழ்ந்துட்டு அப்படி மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்து செத்து போயிடுறாரு இல்லையா. நல்ல இதே சங்கராச்சாரியாவை ஆச்சாரியனாக கொண்ட குடும்பத்துல பிறந்த போதிலும் இது கிடைக்கிறது இல்லை. அதுல இருந்து என்ன தெரியறது நமக்கு அப்படின்னாக்க, இப்படி அநேக விதமான சம்சார துக்கங்களுக்கு நடுவிலையும் பூர்வ புண்ணிய புஞ்ச வசத்தினால இந்த ஜென்மால இந்த ஆச்சாரியத்தினுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு இந்த வேதாந்த ஜென்ம ஞானமானது ஏற்படுகிறது. இதுவும் எல்லாம் ஈஸ்வர பிரசாதம், சிவனுடைய பிரசாதத்தினாலதான் இது ஏற்படுது. தத் பிரசாதாத் தேவே நித்யம் ஸ்ரீகரம் தத்பதாப்ஜம். இந்த வித்யானது கிருத்கதாக இருந்தக்கூடிய இந்த அஜ்ஞானமானது நீக்கிவிட்டது, ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் அது என்ன பண்றது அப்படின்னா, ஸ்ரீகரம். ஸ்ரீ அப்படின்னாக்க செல்வம், செல்வம் அப்படின்னாக்க கல்வி செல்வமும் செல்வம் தான், ஆரோக்கியமும் செல்வம் தான், பணமும் செல்வம் தான். செல்வம்னா இப்படிப்பட்ட செல்வங்கள் எல்லா விதமான நன்மைகளும் ஸ்ரீ அப்படின்னு சொல்லு. ஸ்ரீனா எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான ஆனந்தத்தையும் உண்டு பண்ணுகிறது. அது எது? அவருடைய பிரசாதம். அவருடைய பிரசாதம் எப்படி வந்தது? அவருடைய பிரசாதம் இருந்துச்சுன்னா இவனுக்கு என்ன பண்றது? ஸ்ரீகரம். அது எல்லா விதமான ஒரு செல்வத்தையும் இவனுக்கு உண்டு பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்ல சார், முக்தி போஜன முக்தே பாஜனம். முக்தி பாக் அப்படின்னா முக்தி உடையவன், காமபாக் ஆசை உடையவன், பாக்னா உடையவன் அப்படின்னா இந்த முக்திக்கு சாதனங்களாக இருக்கக்கூடிய முக்தே பாஜனம்னா முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடியது எது? இவனுக்கு ஸ்ரீகரத்தை உண்டு பண்றது இல்லையா, நல்ல வாழ்க்கையும் கொடுத்து இல்லையா. லலிதாத்து உபயப்பிரதா. எந்த தேவதைக்கு போகம் இருக்கோ அந்த தேவதை மோட்சத்தை கொடுக்காது, எந்த தேவதை மோட்சத்தை கொடுக்கறதோ அந்த தேவதை போகத்தை கொடுக்க முடியாதுன்னு தான் பண்ணியிருக்கோம். ஆனா சில சாஸ்திரங்கள்லாம் என்னது, உபயப்பிரதா அப்படின்னு போக மோட்ச பிரதாயினி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இது ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது என்ன? ஈஸ்வரனுடைய அனுகிரகம். அப்படின்னா என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, கஷ்டப்படாத வாழ்க்கையும் கொடுத்து நல்ல அப்பா அம்மாவுக்கு நல்ல குடும்பத்துல தீமதாம் ஜேஹே இல்லையா. இவர்கள் போன ஜென்ம புண்ணியத்தினால இவர்கள் யோக புருஷனா உட்டகுற தொட்டகுறையாக இந்த ஜென்மால பிறந்தார்கள். நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்து நல்ல ஒரு சௌக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதியில பகவான் வச்சு இவாளை இல்லையா. அந்த காலத்தெல்லாம் வேதாந்தம் படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். எல்லாம் அந்த மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள் காலத்துல எல்லாம் நார்த்ல இருந்து நடந்து வருவாங்களாம், எல்லாம் படிக்கிறதுக்கு மன்னார்குடிக்கு அந்த காலத்துல வருவாங்களாம். அவருக்கு குலபதி அப்படின்னு பேரு. 1000 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்தாராம். எல்லாம் வரும்போது வர வழியிலாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த கும்பகோணம் அந்த வழியா வரும்போது அன்ன சாவடிகள்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வருவாங்க சன்னியாசிகள், படிக்கிறவாள்லாம் வருவாங்கனாக்கா அவெல்லாம் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு நடந்து இங்க வந்து, இல்லைன்னாக்கா அங்க போய் ரிஷிகேஷ் உத்தரகாட்சி எல்லாம் போய் அங்க போய் ஒரு சன்னியாசி கிட்ட போய் இதெல்லாம் படிக்கணும். உட்கார்னா எவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல நம்ம மெட்ராஸ்ல எப்படி அனுபவிக்கிறோன்றத நீங்க பாருங்க. நம்ம குரு பண்ண கஷ்டங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் குருப்பட்ட கஷ்டங்களை நம்ம கேட்கும் போது நம்மளாம் பிளஸ்டா இருக்கும் இல்லையா. நம்ம எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தா வேதாந்தம் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கல, ஆனா வேதாந்தத்துக்கு வந்துட்டோம்னாக்கா இது ஒரு பெரிய குடுப்பனை இல்லையா. இப்படி எல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஈஸ்வர பிரசாதம். இப்ப யாருக்கு போய் இந்த கிரெடிட்டை கொடுக்க முடியும்? கொடுக்கவே முடியாது. அதனால ஈஸ்வர பிரசாதமானது இது என்ன பண்றது? ஸ்ரீகரத்தையும் கொடுக்கறது. ஸ்ரீகரத்தோட நல்ல கண்ணு காது மூக்கு இதெல்லாம் ஸ்ரீகரம் இல்லையா. பணம் இருக்கணும்ன்றது இல்லையா. கண்ணு காதெல்லாம் கேட்டா இந்த ஜென்மாலையும் இப்ப கேட்கும் போது நல்லா புரியறதுனாக்கா என்ன அர்த்தம்? இப்படி வேதாந்தத்தை அந்த ருச்சியை அனுபவிக்கக்கூடியதான அந்த வித்யானந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் அதை கொடுத்து முக்தி பாகாவும் ஆக்கிறது. இவனை முக்திக்கு சாதனமாக இருக்கக்கூடிய இதையும் அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க அது எதனாலன்னு பார்த்தா, தொற்பாதாத்தியம், உன்னுடைய பாதார விந்தத்தை இல்லையா, அதை நான் என்ன பண்ணணும்? பாவே, இதை எப்பொழுதும் நினைக்கணும், இந்த நன்றியை நினைக்கணும் இல்லையா. அந்த கங்கையானது மேலேந்து உழருது இல்லையா, அது சிவபெருமானுடைய ஜடையில இருந்து அது கீழே உழுது போயிட்டே இருக்கு. எத்தனை கோடி பீப்புள் அதை அங்க பாருங்க ஸ்நானம் பண்ணிக்கிறார்கள். எத்தனை பேர் அங்க அந்த கரையில சாதம் பண்றார்கள், எத்தனை பேர் பிண்டத்தை கரைக்கிறார்கள்,
எத்தனை பேர் குளிக்கிறார்கள், எத்தனை பேர் தண்ணி எடுத்துன்னு வந்து ஆத்துல பூஜை பண்றார்கள் இல்லையா, எத்தனை பேர் அதை தவறான காரியங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண கொக்கோ கோலால இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் தயாரிக்கிறதுக்கு. எல்லாருக்கும் அது ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் அது வத்துறதே கிடையாது. அது பாட்டுக்கு அது காரியத்தை செய்து கொண்டே இருக்கு இல்லையா. அப்படிதான் இருக்கு இது சிவபெருமானுடைய அனுகிரகமும். இந்த பெரணியலான அந்த கங்கா நதி மாதிரி அந்த பிரவாகத்துல எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டே போயிட்டு இருக்கு அந்த கற்பகாம்பாள் இல்லையா. நினைத்ததை கொடுத்து கொண்டே யார் வந்து மேலப்புள்ள கேட்டாலும் எது கேட்டாலும் அது ஒரு ஓரத்துல உட்கார்ந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறது. ஒரு அந்த ஒர்க்ல ஒரு நாள் கூட தொய்வே கிடையாது இல்லையா. அப்படி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொத்பாஜாத்தியம் பாவே, இதை நினைக்கிறோம், நம்ம நினைக்கணும். இதை நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சேவே நித்தியம், இதை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும், நித்தியம் சேவை இல்லையா. இப்ப நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோம், இப்ப ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கிறது நமக்கு. இப்படி ஒரு கல்பகத்தரு மாதிரி இருந்து எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவபிரசாதத்துக்கு சிவனுடைய பாதார விந்தத்தை அனுதினமும் நாம நினைத்து கொண்டே இருக்கணும்ன்றது நல்ல உள்ளங்களை நெல்லிக்கனி போல ஆச்சாரியார் நமக்கு புரிய வச்சார். இப்படி பாவே ஏ ராஜமௌலே அப்படின்னு சொன்னார். அது என்ன ராஜமௌலே அப்படின்னு அட்ரஸ் பண்றார் அப்படின்னா, சந்திரனை தலையில வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் ராஜமௌலி இல்லையா. சந்திரனை ஏன் தலையில அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்திரனானது அவருக்கு என்ன பண்ணாதான் ஆளாள விஷத்தை சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் சிவபக்தாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம். சோமனையும் ருத்ரனையும் தனியாவே பிரிக்க முடியாதுன்னு ரிக்வேதம் சொல்றது. அவ ரெண்டு பேரையும் நீங்க பிரிக்கவே முடியாது. எங்கெல்லாம் சோமனை நீங்க ரிக்வேத ஸ்துதி பண்ணோமோ அங்க ருத்ரனை பண்ணிக்கணும், எங்கெல்லாம் சிவஸ்துதி பண்றோமோ அங்கெல்லாம் சோமஸ்துதி பண்ணணும். அப்படி இவாளுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. அதனால அந்த சோமன் பார்த்தாராம், என்னடா இது இப்படி கொதிக்கிற விஷத்தை போய் இவர் குளிச்சிட்டாரேன்னு ஓடி வந்து, நம்ம தயவு செய்து அதை நீ ஒத்துக்கணும், உன் தலையில வந்து உன்னை நான் கூல் பண்றேன் அப்படின்னு ஆதிசேஷன் அனுப்பிச்சாராம் அவரு. அது வந்து பாம்புங்கெல்லாம் ஓடி வந்து சிவபெருமானை பார்த்து, நீங்க இந்த கணம் நாங்கெல்லாம் உங்க மேல ஏறிக்கிறோம், அப்பதான் உன்னுடைய கணம் அப்படின்னு அப்படி ஒரு புராணத்தினுடைய கதை இதுக்காக வந்து சேர்ந்ததுன்னு. இன்னொரு கதை என்ன சொல்றது அப்படின்னா, தட்ச பிரஜாபதிக்கு 27 பொண்ணுகள், அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு 27 நட்சத்திரங்கள். இந்த 27 பேரும் அவன் அப்பா கிட்ட ஆசைப்பட்டு, எங்களுக்கு இந்த சந்திரனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க எல்லாருமே அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான். இல்லம்மா அவனை எப்படியா கல்யாணம் பண்ணிக்க முடியும் 27 பேருன்னு. இல்ல எல்லாருக்கும் ஆசையா இருக்குன்னு அவன் பண்ணான். சரிதான், அவர் ரொம்ப சந்திரனை போல பிரார்த்தனை எல்லாம் பண்ணி, நீ சிவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருக்க, என்னுடைய பெண்கள்லாம் ஆசைப்படுறாங்கப்பான்னு அவனுடைய கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. எல்லாரோடைய சந்தோஷமும் போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ரோஹிணி மேல ரொம்ப ஆசை வந்துருச்சான். இந்த ரோஹிணி மேல அவருக்கு ஆசை வந்ததுனால, எப்பொழுதும் ரோஹிணியா இருக்கிறதுனால இந்த இப்ப வாக்கி இருக்கிற 26 பேர் அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு கோபம் வந்துருச்சு. இல்லையா, இவ்வளவு பேர் என்னுடைய பொண்ணுங்களை நான் அவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தேன், நீ அவளுடைய 26 பேருக்கு துக்கத்துக்கு வரத்துக்கு காரணமா இருக்கா பாரு, உன்னை என்ன சபிக்கிறேன் நானு, நீ அழிச்சு போ அப்படின்னு சபிச்சுட்டாராம். சபிச்சுட்டு இருக்கும்போது அவர் பார்த்தாராம், கொஞ்சம் கொஞ்சமா இது சின்ன வரும்போது அவர் திரையோதசி அடிக்கு பார்த்தாரு, பொறுக்கல, தன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சபிச்சு விட்டாரு இந்த தட்சன், அதனால நான் கரைஞ்சிட்டே இருக்கேன்னு ஒரு மாக மாசத்துல திரையோதசி அன்னைக்கு போய் அவர் திரையோதசியும் சதுர்தசியும் கூட நேரத்துல போய் சிவன் கிட்ட ஒண்ணு. அப்ப சிவன் சொன்னானா, நீ கவலைப்படாத, நீ வா என் தலையில ஏறிக்கோ, நீ திருப்பியும் வளர்றதுக்கான ஒரு வழி இருக்கணும்னு என்கிட்ட என் தலையில வந்து உட்காந்துட்டேன்னாக்க நீ இனிமேல் பட்டு அந்த சாபமானது போகும். அவர் சொன்னமா அப்படி குறைஞ்சிட்டே வரும், திருப்பி வளர்ந்துட்டே வரா மாதிரி அந்த சிவன் தான் பண்ணாராம். இப்படி அந்த சந்திரனை தலையில இவர் கண்ட்ரோலராக இருப்பாராம். அவர் வந்து இந்த ஹார்மனியையும் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா மனசனாலதான் கட்டுப்படக்கூடியவர்களா இருக்காங்க. நான் சுத்த கான்சியஸ்னஸா நான் இருக்கேன் அப்படின்னு சிவன் சொன்னாராம். நான் மனசாக இருந்து விஞ்ஞானமய கோஷத்துல அவளுக்கு இந்த நாலேஜை கொடுத்து ஆனந்தத்தையும் நான் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி இந்த சிக்னிபிகன்ஸை நமக்கு உணர்த்துவதற்காக தான் சிவனுடைய தலையில சந்திரனானவன் வந்திருக்காராம். ஏன்னா இந்த கான்டெக்ட்ல அஜானம் போய் ஞானம் வந்து முக்திபாக அவன் ஆகணும் அப்படின்றதுனால அவனுக்கு மனசு சந்தோஷத்தை ஸ்ரீகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணதுனால அவர் ஆச்சாரியால்
ராஜமௌலே அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு சிவனை அப்படின்னு சொல்லி விசேஷமா சொல்லிருக்கு. ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதா சீதே வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா தொற்பிரசாதாத் தேவே நித்யம் ஸ்ரீகரம் தொற்பதாப்ஜம் தொத்து பத அப்ஜம். உன்னுடைய பதமானது பாத தாமரை, அதை எப்பொழுதும் பாவே நித்தியம் தேவை, அதை எப்பொழுதும் நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன், தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். ஸ்ரீயுத்தத்தின் மூலமாக உங்களை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா முக்திக்கு சாதனமாக இது ஆகிவிடும். ஏ ராஜமௌலே, என்ன உன்னுடைய பிரசாதம், என்ன உன்னுடைய அனுகிரகம் அப்படின்னு ஆச்சாரியார் சொன்னார். இதுக்கப்புறம் இல்லையா, இப்ப என்ன ஆச்சு, அஜானம் போறது, ஞானம் வந்தது, சிவஞானம் வந்துட்டே. ஆனால் உங்களுக்கு அஜானம் போறது, அஜானம் மாத்திரம் போனா போதுமா? அந்த அஜானத்தினால வரக்கூடிய காரியங்கள் இருக்க அதுவும் போகணும் இல்லையா? அஜானம் போய் காசு கண்டுபிடிச்சிட்டேன், காரணம் என்னன்றது தெரிஞ்சு போச்சு, கேன்சர் தான். ஆனா அதனால வந்த எஃபெக்ட் இருக்குல்ல, முடி கொட்டுறது, உடம்பு, அதெல்லாம் எப்படி போகும்? காசை கண்டுபிடிச்சதுனால அது போகுமான்னு போகாது, அதுவும் போகணுமே அப்படின்றதுக்காக அடுத்தது அஜானம் என்ன, அதனுடைய காரியம் என்ன, அதுவும் போகணும்ன்றதுக்காக அந்த வாசனையும் போகணும், அஜானமும் போகணும், அந்த பூர்வ ஜென்ம வாசனைகளாக இருக்கக்கூடியதும் போகணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு 92வது ஸ்லோகத்துல எழுதினாரு. தூரீகிருதானி துரிதானி துரக்ஷராணி தௌர்பாக்ய துக்க துரகங்கிருதி துர்வச்சனாம்சி தாரம் त्वदीय சரிதம் நிதராம் பிபந்தம் கௌரீஷ மாமிஹ சமுத்தர சத்கடாக்ஷைஹ தூரீகிருதானி துரிதானி துரக்ஷராணி அப்படின்னாரு. துரக்ஷரம் அப்படின்னாக்க பிரம்மா என்ன பண்ணிருக்கார், அவருக்கு சுவாதந்திரியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணோமோ அதை தான் நம்ம தலையில எழுத முடியும். தலையெழுத்து இல்லையா, நம்ம தலையில அவர் எழுதி வச்சுட்டாரு, இன்னாருக்கு இன்னாருக்கு என்ன சொல்றதாங்க, இவனுக்கு இப்படிதான் வாழ்க்கை, இவனுக்கு 87 into 21,600 breath into 365 days into 97 years எழுதிட்டாருன்னா எழுதினதுதான் துரக்ஷரமானது. அது எப்படி யாரு போக்கக்கூடிய வல்லமையா இருக்கும்? இப்படி துரக்ஷராணி இல்லையா, அது போல இது எல்லாத்தையும் துரக்ஷராணி துரிதானி இதெல்லாம் பாபங்கள்னால உண்டானதுதான் இந்த பிரம்மாவனுடைய எழுத்து இல்லையா. இந்த பாபங்கள்னால உண்டாடு. துரிதானி துரிதம் அப்படின்னாக்க பாபங்கள். துரிதக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். துரிதம்னா பாவம், இதை போக்கடிக்கணும். ஜெயத்வாரா மோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்ல. இந்த துரிதானி துரக்ஷராணி துரிதானி இத போக்கடிக்கக்கூடிய வல்லமை இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட். பிராரப்தம் இருக்கு. நாங்க என்ன சொல்றீங்க சாஸ்திரத்துல, பிராரப்தத்தை ஒருபோது நம்ம மாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருந்தாலும் அதில் துடிச்சுதான் ஆனானப்பட்ட ஆச்சாரியாளுக்கு ரோகம் வந்தது. அதுக்காக தான் அவர் திருச்செந்தூருக்கு போய் சுப்பிரமணிய புஜங்கத்தை எழுதினார். இப்படி எல்லாம் சொல்றோம, அப்போ பிராரப்தத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க. இங்க ஆச்சாரியார் என்ன தூரீகிருதானி அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி சாஸ்திரத்துல பிராரப்தம் போகுமா போகாதா? பிராரப்தம் போகும் சாஸ்திரம், போகாது அதுவும் சாஸ்திரம். நம்ம பார்த்திருக்கோம், ரெண்டும் பார்த்திருக்கோம். அப்புறம் பூஜையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியால பிராரப்தம்னு ஒண்ணு ஞானிக்கு கிடையவே கிடையாது. அங்க வித்யத்தே ஹிருதய கிரந்தி வித்யந்தே சர்வ சங்கீயந்தே அத்திய கர்மானின்னு சொன்னாரே தவிர எல்லா கர்மாவும் தான் போகுது. உங்களுக்கு எக்ஸப்ட் பிராரப்தம் அங்க எங்கேயாவது சொன்னாரான்னு உபநிஷத்துல. சஞ்சிதம் போகும், ஆகாமி போகும். சஞ்சிதமானது சேர்த்து வச்ச கர்மா, அது ஞானத்தினால பொசிங்கிடும். பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனான்னு சொல்லிட்டாரு. அது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சஞ்சித கர்மாவானது பொசிங்கிடுத்து. அதுக்கப்புறம் எனக்கு ஆகாமி கர்மா கிடையாது, ஏன்னா வேதாந்தத்துக்கு வந்தாச்சு. இனிமே எது ரைட்டு எது ராங்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கர்மா இவனுக்கு ஒட்ட போறது இல்லை. அப்படியே ஒட்டினாலும் அதுல ஈடுபட போறது இல்லை. அதனால ஒரு அஃபினிட்டியோட கர்மாவை பண்ண போறது இல்லை. அஃபினிட்டியோட கர்மா பண்ணா அதனுடைய பலனானது என்னை ஒட்டும். ஞானி பண்ணக்கூடிய கர்மாக்கு அது ஒட்டவே ஒட்டாது. அதனால ஆகாமி கர்மா கிடையாது. பிராரப்தம் மாத்திரம் இருக்க, அதை அனுபவிச்சதானே இல்லையா. பிராரப்தமானது பிரகர்ஷன ஆரப்தம். அது அம்பு ஆரம்பிச்சிருச்சு சார்,
அது போய் தாக்காம விடாது. ஆகையினால அது வரைக்கும் இவன் அனுபவிச்சுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? கரெக்ட். யாருடைய ஆங்கிள்? நம்மளுடைய ஆங்கிள் இல்லையா? நம்மளுடைய ஆங்கிள் நம்ம பாக்குறோம், ஞானியா இருக்கா, அவருக்கும் சரீரம் இருக்கு, அவருடைய சரீரமும் கீழமாறுது, எல்லாரும் போய் பாக்குறாங்க, அவருக்கும் ஒண்ணும் தெரியல, மாத்திரை கொடுக்க வேண்டியிருக்கு, அவருக்கும் டெத் பெட்ல இருக்கும்போது டாக்டர் வந்து கையை பிடிச்சு பார்த்து அவருக்கும் மாத்திரை கொடுக்கிறார். இதெல்லாம் பாக்குறோம். அது எப்படி அது ஞானியா இருந்தா அப்படின்னா, நம்மளுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவருக்கு பிராரப்தம் இருக்குன்னு தெரியாது. ஆனா ஞானம் வந்த பிறகு அவளுடைய ஆங்கிள் அவளுக்கு எந்த கர்மாவுமே இல்லை இல்லையா? அஸ்ய கர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனா. சாஸ்திர பிரமாணங்கள்லாம் நமக்கு என்ன சொல்றது? அவளுக்கு எந்த விதமான பிராரப்தமும் கிடையாது. பிராரப்த கர்மாவோ ஆகாமி கர்மாவோ சஞ்சித கர்மாவோ பார்க்கிற அஜ்ஞானிகளினுடைய கண்ணுல அதெல்லாம் இருக்கா மாதிரி இருக்கிறதுனால, இப்படி பார்க்கும் பொழுது உலகத்தை ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் பார்க்கிற பார்வையில பார்க்கும் பொழுது அவருக்கு பிராரப்தம் இருக்கு. இந்த உலகமே பொய்கின்றது யார் அறிந்து கொண்டா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா யாருக்கு ஸ்பிரித்து விட்டதோ அந்த ஸ்புரணம் வந்தவர்களுக்கு பிராரப்தமானது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இங்க என்ன சொல்றாரு, பக்தியினுடைய நிலையில உண்மை, இந்த உலகம் உண்மைன்னு நம்பி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பகவான் உண்மைன்னு நம்பி, துவைத பாவத்துல இருக்கக்கூடிய சகாம பக்தனாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து எழுதப்பட்டது இந்த புத்தகம். அந்த கரண சித்தி அவளுடைய ஆங்கிள் நீங்க பார்க்கணும். அது எப்படி இருக்குன்னா, துரக்ஷராணி துரிதானி தூரீகிருதானி, இதை போக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம பிராரப்தமானது பலீயமா இல்ல துர்பலமான்றது எப்படி தெரியும் அப்படின்னா, எங்க சாட்சிகள் சொல்ற எக்ஸாம்பிள் தான் இது. போயிட்டே இருக்கோம், என்ன பஞ்சர் ஆயிடுச்சு ஸ்கூட்டர், என்ன வந்தோடனே நமக்கு ஐயோ எல்லாம் அப்செட் ஆகி போச்சு, நான் எப்படி போறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்மளுடைய பிராரப்தம் அப்படி இருந்ததுன்னா டயர் பஞ்சர் ஆகிதானே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நம்மளுடைய அதிர்ஷ்டாடி தள்ளி போனேன்னா அங்க ஒரு மெக்கானிக் செட் இருக்கு பக்கத்துலயே. அவன் என்ன பண்ணா உடனே பஞ்சரை ஒட்டி போட்டு ஒரு 10 நிமிஷம் டிலேல எனக்கு கொடுத்துட்டான். இது எப்படி பிராரப்தம்? இன்னொருத்த என்ன பண்ணா, அதை தாண்டி போய் நிறுத்தினான், அவனுக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. அடுத்த 5 மைலுக்கு அவனுக்கு 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். எனக்கும் பஞ்சர் ஆச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் அதே இடத்துலதான் பஞ்சர். அவன் என்னை தாண்டி போயிட்டான். போய் பாருங்க, நான் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்து பாக்குறான், அவன் தேடி இன்னும் தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். என்ன பஞ்சர் ஆயிடுச்சு பண்றான். இது இப்ப என்ன சொல்றீங்க இந்த பிராரப்தத்தை? சோ இந்த பிராயஷ்சித்தமானது இல்ல சில சமயத்துல பிராரப்தத்தை பலத்தை குறைக்கிறது. அப்படின்றதுனால இந்த ஈஸ்வர அனுகிரகத்தினால இந்த துரிதானி தூரீகிருதானி அப்படின்னு பிராயஷ்சித்தமாக ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அது தூர போயிடும். அது மட்டும் இல்ல, துர்பாகிய துக்க துரஹங்கிருதி துர்வசாம்சி அப்படின்னாரு இல்லையா? தௌர்பாகியம் அப்படின்னா துரதிஷ்டம், அவனுடைய துரதிஷ்டம். நம்ம என்ன சொல்றது இல்லையா? எங்க போனாலும் அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவன் போய் கியூல நிற்கும் போது கரெக்டா டிக்கெட் ஆயிடுச்சு, சினிமாவுக்கு போனான். முந்தின வரைக்கும் அவன் போயிட்டான். இதுக்கு என்ன சொல்லிங்க, பின்னாடி வந்து இவரை தாண்டி முன்னாடி போனாலும் டிக்கெட் வாங்கி போயிட்டான். கடைசி டிக்கெட் இப்படி இருக்கு இல்லையா? ரயில்வே டிக்கெட்டுக்கு போறான், துரதிஷ்டம் நமக்கு கிடைக்குது. அவன் தன்னை தானே நொத்துக்கிறான், எங்க போனாலும் அப்படிதான் சார் எனக்கு ஆகும் சார் அப்படின்னு வேற தன்னுடைய பிராரப்தம் வைக்கிறான். இப்படி துர்பாகிய துக்கம் இல்லையா? இப்படி ஒரு துக்கம், என்னென்னவோ விதமான துக்கங்கள். அப்புறம் துரஹங்கிருதி அகங்காரம் இல்லையா? கெட்ட அகங்காரம், நான் அப்படின்ற ஒரு எண்ணமானது எல்லாருக்கும். என்ன மதிக்கவே இல்லை சார், என்னை கூப்பிடவே இல்லை சார் கல்யாணத்துக்கு, நான் தானே சார் என்ன கூப்பிட்டா என்ன வேற போட்டு என் பேரை வேற போட்டு எங்க தான் இருக்கிறான்னு திட்ட வேண்டியது. ஆனா அவ கூப்பிடலன்னாக்க அது எப்படி சார் என்ன கூப்பிடாம இருக்கணும்? நான் போறேன் இல்ல, இட் இஸ் நாட் தேர் டியூட்டி. இன்னும் இங்கிலீஷ்ல வேற சொல்லுவோம் நம்ம, இட் இஸ் நாட் தேர் டியூட்டி டு என்ன இன்வைட் மீ. நான் இல்லாம எப்படி சார் இவனே அச்சீவ் பண்ணிப்பான், இவனே இம்பார்ட்டன்ட். நீ இம்பார்ட்டன்டா இருந்தா அவன் கூப்பிட்டுருப்பானே. யுவர் நாட் ரெஸ்பெக்ட்ன்றது இன்னும் புரிஞ்சிக்காம இன்னும் அஜ்ஞானத்துல துரகங்காரன்றதுதான். அஜ்ஞானத்துல என்ன கூப்பிடல, என்ன மதிக்க நான் வரும்போது அப்படி சேர தள்ளினான் அப்படின்னா அவன் பாவம் ஏதோ தள்ளிட்டு அவசரமா போயிருப்பான். நான் பார்க்கும் போது தள்ளிட்டான். இப்படி எல்லாம் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இல்லையா? இவர்களுக்கு இன்னொருத்தர் மேல அப்ளை பண்ணி அவளை வைக்க வேண்டியது. இதெல்லாம் அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுகள் இதெல்லாம் இல்லையா? இந்த காம்ப்ளெக்ஸ் துரஹங்கிருதி. அதுக்கப்புறம் துர்வசாம்சி இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுவார் சார். எல்லாரும் நாங்க நிறைய ஒர்க் பண்றது நான் தான். எங்க செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா
ஆனா எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிட்டே இருக்க. அது ஏன் தம்பி, என்னுடைய பிராரப்தம் பாருங்க, இவர் கையில போய் நான் மாட்டின்ட்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்த பாவங்கள் இல்லையா. எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, துரதிஷ்டம், துக்கம், கெட்ட அகங்காரம் எல்லாம் இருந்தது சார். என்ன இதெல்லாம் எப்படி போகும்னா ஈஸ்வர பிரசாதத்தினால மட்டும்தான். இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது எப்படி போகும்? இதெல்லாம் உங்க கையில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். இந்த தௌர்பாகியம்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்களா நினைச்சிருந்தீங்க நம்ம முதல்ல தவறு பண்றோம், என்ன அம்பானி அடானி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி நினைச்சிருந்தீங்க. நம்மளை விட அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்காது. நம்மளுடைய தப்பு, அறியாமையினால அது வந்தது இல்லையா. இந்த துக்கம், துரகங்கிருதி, துர்வச்சனம் இதெல்லாம் அவர் ஏதோ திட்டிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். அதை அவர் மறந்துட்டு போயிட்டாரு. நான் இன்னும் ஞாபகம் வச்சிருந்து 91 அவர் திட்டினது இன்னைக்கு கூட மறக்கல சார். அவர் சொன்ன ஒரு சாதாரணமா மறந்துட்டு போய் ஜாலியா வேலைக்கு போறாரு. இவர் அதை மனசுல வச்சுட்டு அன்னைக்கு சொன்னது எப்படி சார் மறக்க முடியும்? அப்ப இதெல்லாம் எங்க ப்ராப்ளம் இருக்குன்னா இவனுடைய பிராரப்தம், இவனுடைய துரதிஷ்டம், இவனுடைய பிராரப்தத்தினால் தௌர்பாகியம், துக்கம், துரகங்கிருதி, துர்வச்சாந்தி இதெல்லாமுமே தூரீகிருதானி. இதெல்லாம் எப்படி சார் போகும்? உங்க காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒண்ணு ஈஸ்வர பக்தி, இவன் மேல பக்தி கொள்ள இருக்கிறனால் இதெல்லாம் போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க கையில பக்தி இன்மைதான், அறியாமை தான் காரணம். இந்த அறியாமை ஓணும்னாக்க சிவஜானம் வேணும். சிவஜானம் வேணும்னா சிவபக்தி வேணும். அதனால பாரம் துஜீய சரணம் அப்படின்னாரு. அதனால துஜீய சரணம் இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்களே ஸ்பிரிச்சுவலா உங்களை நீங்களே முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா பகவானுடைய லீலைகளை எல்லாம் அங்கே கேட்கணும் இல்லையா. அந்த கிருஷ்ணகர்ணாமிர்தம் போன்ற ராமாயணம், இத மாதிரி பாகவதம் போன்ற விஷயங்கள், மார்க்கண்டேய புராணம், ஆலகால உபாக்கியானங்கள் இதெல்லாம் படிக்க 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 இல்லையா, அந்த சுந்தரர் இல்லையா, நாயன்மார்களுடைய கதைகள் இதெல்லாம் படிக்க படிக்க படிக்க, இந்த சரிதம் படிக்க படிக்க உங்களுக்குள்ளேயே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஆனது ஏற்படுகிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் வரும்போது சிவபக்தி ஆனது ஏற்படுது. சிவபக்தி வரும்பொழுது இந்த தௌர்பாகியம், துக்கம், துரகங்கிருதி, துர்வச்சனம் இல்ல இந்த துரிதங்கள்லாம் துரக்ஷராணி துரிதானி எல்லாம் சர்வம் தூரீகிருதானி பவந்தி அப்படின்னு என்ன எப்படி பண்ணும் அப்படின்னா நிதராம் பிபந்தம். நீ கொஞ்சம் நீங்க இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க ஆரம்பிச்சு பாருங்களேன். ராமாயணத்தை படிக்க ஆரம்பிங்களேன், சிவனுடைய புராணங்களை எல்லாம் ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கே தெரியும். சிவானந்த லகரியை படிக்க ஆரம்பிங்க. படிச்சா அதுல இருக்கக்கூடிய ஆனந்தமானது உங்களுக்கே அதனுடைய ஒரு லெவலேஷன். கங்கா ஜல லவ கனிகா பீதா இல்லையா. கொஞ்சம் அதை எடுத்து அந்த வேல்யூவோட தெரிஞ்சு அதை கொஞ்சம் குடிச்சா அவங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு பியூரிஃபை ஆறீங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ஆச்சமனம் பண்ணக்கூடிய அந்த ஜலத்தினாலன்றது உங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாம அதை குடிச்சா அதை தண்ணி நினைச்சிருந்தீங்களா ஒண்ணு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அது தெரிஞ்சுதான் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜல கனிகா பீதா சகிருதியேன முராரி இல்லையா. ஒரு தடவையாவது அந்த பகவானுடைய அந்த கதைகளை கிருஷ்ணகர்ணாமிர்தத்தையும் பாகவதத்தையும் கேட்க ஆரம்பித்தேன். நிதராம் பிபந்தம், நீங்கள் நன்றாக இல்லையா நிச்சயமாக கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தீர்களானால் கொஞ்சம் அது உங்க அந்த சம்ஸ்காரமானது உங்க கையில ஒட்டிட்டு இருக்குன்னா இந்த படிக்கணும் அப்படின்றது, சுவாத்தியாயம்ன்றது பண்ணணும், டெய்லி நம்ம சஹஸ்ரநாமம் படிக்கணும், டெய்லி பூஜை பண்ணணும், ருத்ரத்தை எப்பெல்லாம் சமயம் கிடைக்கும் ஸ்ரீருத்ரத்தை ஜபிக்கணும். இந்த சம்ஸ்காரம் உள்ள போயிடுச்சுன்னாக்க அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலையை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை போக்கக்கூடிய வேலையை அது பார்க்க ஆரம்பிக்கும். நிதராம் பிபந்தம், நிச்சயமாக இதை கொஞ்சம் பிபந்தம் பண்ணீங்கன்னா ஏ கௌரீஷா என்ன, ஏ கௌரியினுடைய நாத்தனே, கௌரியினுடைய கௌரியாக ஈஷா கௌரீஷா இல்லையா பகவானே சிவனே, மாம் இஹ சமுத்தர என்னை, மாம் இல்லையா என்னை, இக இந்த இடத்துல என்ன பண்ணோம் சமுத்தர கையை பிடிச்சு தூக்கி விடுப்பா. கராவலம் தோற்றம்னு பேர் இருக்கு நரசிம்மருக்கு. கையை பிடிச்சிட்டு எடுத்துக்கணும். அது சகஸ்ரநாமத்துல தான் சொல்லும்போது சம்சார நிர்பக்ன சமுத்தரண பண்டிதா, அந்த அம்பாளானவள் இந்த சம்சாரன்ற சேத்துல மூழ்கின்னு இருக்கக்கூடிய இவனை எப்படி யாரு ஹெல்ப் பண்ண முடியும்? வெளியில இருந்து யாராவது வந்துதான் இவனை ஹெல்ப் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கவங்க கூட அவனும் மூழ்கின்னு இருக்கான். இவன் என் கையில கை கொடுத்தான்னா என்னையும் இவன் முழுக்குவான், நான் அவனுக்கு கை கொடுத்தா அவனும் முழுகுவான். இப்படி இருக்கும்போது வெளியில இருந்து இருக்கக்கூடிய
இந்த உலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் வந்து கையை கொடுக்கணும், அந்த அம்பாள் தான் கையை கொடுக்கணும். சம்சார பங்க நிர்மக்ன, அந்த சேத்துல நல்லா மொழிகின்ற நிர்மக்ன என்னை சமுத்தரணம் என்னை பண்ணணும் அப்படின்னா அந்த அம்பாளுடைய ஞானம் தான், அந்த சிவஞானம் எனக்கு வந்தாதான். சிவஞான பிரதாயினி அவள் தானே. இப்படி சமுத்தர எப்படி சமுத்தரணம் பண்ண முடியும்? அவள் பிசிக்கலா நிறவயமான ஒரு சுரூபமாச்ச. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானான கையை நீட்டின்னு வந்து வாப்பான்னு நம்மளை தூக்கி விடுவாரா? நம்முடைய அவருடைய கடாட்சம் இருந்தா போதும். அவருடைய கடாட்சம்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஞானத்துல ஒரு ஆசை வந்து அதுல இருந்து நம்ம படிச்சா அந்த ஞானமானது நம்மளை இந்த அறியாமையிலிருந்து தூக்கிவிடும் அப்படின்ற அர்த்தத்துல அந்த நாலேஜ், அந்த செல்ஃப் நாலேஜ் ஆனது எனக்கு வர வேண்டும். அந்த பிரம்ம ஞானமானது எனக்கு ஏற்பட்டதே ஆனால் அதுதான் என்னை இந்த அறியாமையிலிருந்து மேலே தூக்கி விடக்கூடியதாக இருக்கக்கூடிய சத்கடாட்சை அப்படின்னாரு. அந்த ஸ்லாக்கியமான அந்த பகவானுடைய கடைக்கண் பார்வை அல்லது அவருடைய மூணாவது கண்ணாக இருக்கக்கூடிய வேதாந்தம் எனக்கூடிய கண் அவர் வச்சுட்டு இருக்காரு. 2 கண்ணு வச்சுட்டு இருக்காரு. அந்த 2 கண்ணு உலகத்துல இருக்கிற காப்பாத்துறதுக்காகவும் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் யார் யாரு முக்தி பாஜாலா இருக்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய மூணாவது அதாவது திவ்ய சக்ஷுஷ் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம், அதை வைத்துக் கொண்டு அந்த கடாட்சத்தின் மூலமாக மாம் என்னை இப்பொழுதே இந்த வாழ்க்கையில இன்னொரு தடவை அம்மா வயிற்றுல போற மாதிரி பண்ணிடாதப்பா, இங்கேயே இப்பொழுது தம் உத்தர நன்றாக என்னை தூக்கி விட்டுடுப்பா. எனக்கு அடுத்த ஜென்மா வேண்டாம், இன்னொரு தடவை போய் அம்மா வயிற்றுல உட்கார்றதுக்கு நான் தயார் இல்லை, எனக்கு கஷ்டங்கள்லாம் தெரியறது, நீ தான் காப்பாற்றணும். யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும், அது பண்ண முடியும் பர்சனல், வேற யாருக்கையாவது கேட்டா சிரிப்பான். இன்னொரு தடவை அம்மா கிட்ட அறிவு இருக்கு, உனக்கு தான் புரியும் எனக்கு தான் புரியும், என்ன அறியாம எனக்கு தெரியும் உனக்கு தெரியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய வேதாந்திக் ரிலேஷன்ஷிப் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ். இதை வைத்து சமுத்தர தத்கடாட்சை தூரீகிருதானி துரிதானி துரக்ஷராணி தௌர்பாகிய துக்க துரஹங்கிருதி துர்வசாம்சி தாரம் துஜீய சரிதம் நிதராம் பிபந்தம் கௌரீச மாமிக சமுத்தர தத்கடாட்சை அப்படின்னு கௌரியினுடைய ஆத்துக்காரரா இருக்கக்கூடியவரே, என்னுடைய துரதிஷ்டம் கஷ்டம் இந்த அகங்காரம் இந்த கொடுஞ்சொல்லு இதுல இருந்தெல்லாம் இந்த பாபங்கள்னால துரத்தப்பட்டு இருக்கக்கூடிய என்னை எல்லாத்துல இருந்தும் போக்கடிக்கணும். இதுக்கு உன்னுடைய புகழையும் உன்னுடைய சரிதத்தையும் நான அனுதினமும் அதை சுவாத்தியாயம் பண்ணி அதை மனசுல ஏற்றி அந்த ரசத்தை அந்த சிவரசத்தை கொஞ்சமாவது அனுபவிக்கணும், பருக வேண்டும். அப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நீதாம்பா கிருபை செய்து என்னை அந்த நல்ல வழியில இருந்து காப்பாற்றி முக்தியை தர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்ணார். இப்படி 92 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. 108 ஸ்லோகங்கள் இருக்கு. இதை மேலும் மேலும் அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். இங்கே சனிக்கிழமை கிளாஸ் இருக்கு இதுல ஆன்லைன்ல, புதன்கிழமை நேரம் இங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.